ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் வந்து எம்ஜிஆர். எம்ஜிஆர் பிறந்த தினம் எப்பொழுது? ஜனவரி 1917. இந்திய அரசு எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? 1988. எம்ஜிஆர் எந்த மாநகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார்? ஆன்சர் வந்து மதுரை. எம்ஜிஆர் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த இடம் பார்த்திங்கன்னா தஞ்சை. எம்ஜிஆர் எந்த ஊரில் பிறந்தார் பார்த்திங்கன்னா கண்டி. எம்ஜிஆர் பள்ளி படிப்பை தொடராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குடும்ப வறுமை. அதிகமான ஔவையாருக்கு எந்த கனியை அளித்தார்? ஆன்சர் வந்து நெல்லிக்கனி. சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே. இப்பாடலை எழுதியவர்? ஆன்சர் வந்து ஔவையார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றி நினைவன் நமனில்லை நானுமே. இப்பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து திருமூலர். யமன் என்னும் பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் வந்து நமன். சித்தம் என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளம். அடியார் என்று பொருள் தரும் சொல் எது? ஆன்சர் வந்து நம்பர். நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஆன்சர் வந்து 63. திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 3000. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் வந்து திருமந்திரம். திருமந்திரம் 12 திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து 10வது. ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். அயோத்திதாசர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19, 20ஆம் நூற்றாண்டுகளில். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் வந்து அயோத்திதாசர். அயோத்திதாசர் பிறந்த தினம் பார்த்திங்கன்னா மே 1845. ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கிய ஆண்டு பார்த்திங்கன்னா 1907. ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் யார் பார்த்திங்கன்னா அயோத்திதாசர். ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை அயோத்திதாசர் தொடங்கிய இடம் பார்த்திங்கன்னா சென்னை. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை ஒரு ஆண்டுக்கு பிறகு தமிழன் என்று பெயர் மாற்றம் செய்தார். அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1892. அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்று அயோத்திதாசர் கூறுகிறார். மக்களினுடைய ஒழுக்கத்துடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோன்னா வானம். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து புதுமை பித்தன். எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது பார்த்திங்கன்னா அசை. அசை எத்தனை வகைப்படும் பார்த்திங்கன்னா 2. ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர் எனப்படும். சீர் எத்தனை வகைப்படும்? 4. சீர்கள் ஒன்றோடொன்று பொருந்துவதை தலை அப்படின்னு சொல்லுவாங்க. தலைகள் எத்தனை வகைப்படும் பார்த்திங்கன்னா 7 வகைப்படும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடியாகும். அடி எத்தனை வகைப்படும் பார்த்திங்கன்னா 5. செய்யுள்ள ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை பார்த்திங்கன்னா தொடை. தொடை எத்தனை வகைப்படும் பார்த்திங்கன்னா 8. நிறை என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா மேன்மை. பொச்சாப்பு என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா சோர்வு. பகை என்று பொருள் தரும் சொல் பார்த்திங்கன்னா இகல். அழுக்காறு என்பதனோட பொருள் என்னன்னா பொறாமை. பொறுத்துக பார்க்கலாம். மையல் அப்படின்னா விருப்பம். ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல். மதம் அப்படின்னா கொள்கை. மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற. பொறை அப்படின்னா வந்து பொறுமை. கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து இறையரசன். ஓடி வந்து கைக்குலுக்க ஒருவரும் இல்லையா என்ற பாடலில் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து மூமேத்தா. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து மூமேத்தா. எந்த நூலுக்காக மூமேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இந்திய அரசியல் சாசனத்தினுடைய தந்தை யார்? ஆன்சர் வந்து அம்பேத்கர். அம்பேத்கர் பிறந்த தினம் பார்த்திங்கன்னா 14 ஏப்ரல் 1891. அம்பேத்கர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. அம்பேத்கர் எந்த ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார் பார்த்திங்கன்னா 1912. அம்பேத்கர் எந்த ஆண்டு தனது பள்ளி படிப்பை முடித்தார்? 1907. அம்பேத்கர் எந்த ஆண்டு பண்டை கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார்? 1915. அம்பேத்கர் எந்த ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்றார்? 1921. அம்பேத்கர் எந்த ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்ற ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்றார்? 1923. அம்பேத்கர் எந்த ஆண்டு சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் பார்த்திங்கன்னா 1923. ஒடுக்கப்பட்ட நலவாழ்வு பேரவை அப்படின்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு பார்த்திங்கன்னா 1924. பூனா ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு செப்டம்பர் 1931. மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1935.
ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை அம்பேத்கர் எந்த ஆண்டு துவங்கினார் பார்த்தீங்கன்னா 1927. இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய எந்த ஆண்டு இங்கிலாந்தில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது? 1930. உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக எந்த நாடு விளங்குகிறது? இந்தியா. அம்பேத்கரும் புத்தரும் அவரினுடைய தம்மமும் என்ற புத்தகம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1957. அம்பேத்கர் எப்போது இயற்கை எய்தினார்? 6 டிசம்பர் 1956. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. அம்பேத்கரினுடைய சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது. ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைக்கும் அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி. ரட்டுர மொழிதல் அணியினுடைய வேறு பெயர் என்ன? ஆன்சர் ஸ்லேடை. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைக்கு மேற்பட்டது? 1300க்கு மேற்பட்டது. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா 4. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். திராவிடம் என்ற சொல்லை குறிப்பிட்டவர் பார்த்தீங்கன்னா குமரில பட்டர். தென்னிந்திய மொழியில் இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி. திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் எனும் நூலில் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டது என கால்டுவெல் கூறி ஆண்டு பார்த்தீங்கன்னா 1856. தமிழ் எந்த திராவிட மொழியில் அடங்கியுள்ளது? ஆன்சர் தென் திராவிடம். திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை என்று கூறுவர்? ஆன்சர் 28. தோடா என்ற திராவிட மொழியில் கண் என்பதை குறிக்கும் சொல் கொன். பர்ஜி என்னும் திராவிட மொழியில் கண் என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் கென். பொறுத்துக பார்க்கலாம். தமிழ் கண், மலையாளம் கன்னடம் ஆன்சர் கண்ணு, தெலுங்கு குடகுல கண்ணு, குரூக்கில் பார்த்திங்கன்னா கண். துளு என்ற திராவிட மொழியில் 3 என்ற எண்ணு பெயரை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் மூஜி. பொறுத்துக பார்க்கலாம். தமிழ் 3, மலையாளம் பார்த்திங்கன்னா 3, தெலுங்கு மூடு, கன்னடம் 3. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இப்பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். எந்த நூலுக்காக ஈரோடு தமிழன்பனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? வணக்கம் வள்ளுவ. எந்த ஆண்டு ஈரோடு தமிழன்பனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னா 2004. வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்காக ஈரோடு தமிழன்பனுக்கு எந்த விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் சாகித்ய அகாடமி. இனிமையும் நிர்மையும் தமிழனல் ஆகும் என பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பிங்கள நிகண்டு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். உலக தாய்மொழி நாள் எப்பொழுது? பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொள்ளாத நாடு எது? ஆன்சர் அமெரிக்கா. சிந்து என்பது எதை குறிக்கும்? ஒரு வகை இசைப்பாடல். தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? 268. தமிழ் விடு தூது அப்படின்ற பாடலினுடைய ஆசிரியர் முதல்ல பதிப்பித்தவர் அப்படின்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர். உவேசா எந்த ஆண்டு தமிழ் விடு தூது நூலை பதிப்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930. இவற்றில் எது எழுவாய் தொடர்? மன்னன் வந்தான். இவற்றில் எது வினை முற்று தொடர்? வந்தான் மன்னன். இவற்றில் எது வேற்றுமை தொடர்? அண்ணனோடு வருவான். இவற்றில் எது தன்வினை தொடர்? அப்துல் நேற்று வந்தான். இவற்றில் எது பிறவினை தொடர்? ஆன்சர் அப்துல் நேற்று வரவழைத்தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.